ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக். லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஃபார் இன்டர்மீடியட் லெவல். இந்த செட் ஆஃப் சீரீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜஸ் மூலமாக இங்கிலீஷை கற்றுக்க போகிறோம் ஃபார் இன்டர்மீடியட் லெவல். இன்டர்மீடியட் லெவல் அப்படின்னா எனக்கு ஏற்கனவே படிக்க தெரியும், ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும், ஓகேங்களா. உங்களுக்கு ஃபுல்லாக புரியணுன்றது கிடையாது, ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும், பட் என்னால் பேச முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த செட் ஆஃப் லெசன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஏன் வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக கற்றுக் கொடுக்கணும்? கரெக்டுங்களா? ரைட். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சார் நீங்கள் ஜோக்ஸ் மூலமாக கற்றுக் கொடுக்குறீங்க, ஸ்டோரிஸ் மூலமாக கற்றுக் கொடுக்குறீங்க, 5000 வேர்ட்ஸ் மூலமாக கற்றுக் கொடுக்குறீங்க, இதெல்லாமே நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது புரியுது, ஆனால் என்னால் பேசுகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் 2 நாளைக்கு 3 நாளைக்கு மைண்டில் இருக்குது, 4வது நாள் மறந்து போகுது. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அந்த விஷயங்களை? எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு ஏன் இது நடக்குது. லெசன் எடுக்கும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நல்லாவே புரியுது, ஆனால் மறந்து போகுது. யோசித்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நம்ம வீட்டில் கூட நம்மளோட அம்மா சமையல் செய்யும்போது இந்த சாம்பார் ரசம் இதெல்லாம் செய்யும்போது அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, டக் டக் டக்குன்னு எடுத்து போட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. இதுவே எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய ஒரு பொருள் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு சமையல், அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. இது இருக்குதா, அது இருக்குதா, அது இருக்குதா, இதை எப்போ போடணும், அதை எப்போ போடணும். கரெக்டுங்களா? சேம் அதே மாதிரி தான் இங்கிலீஷில் கூட நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை கற்றுக்கிட்டால் மட்டுமே போதும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், புதுசாக இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் கற்றுக்கிட்டாலுமே கூட அதை நம்ம அன்றாடம் பயன்படுத்தினா மட்டும்தான் மைண்டில் இருக்கும், இல்லைன்னா மறந்து போயிடும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜஸ் மூலமாக சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஃபோனு கம்ப்யூட்டருக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, தூங்கி எழுந்துக்கலான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க, கோட் அவுட்டு கையை பார்ப்பாங்க, நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, தூங்கி எழுந்த உடனே கண்ணாடியை பார்ப்பாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னை பார் யோகம் வரும். பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி 2 கழுதை ஃபோட்டோ இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ யார் அதெல்லாம் பண்ணுறது? தூங்கி எழுந்த உடனே அவங்க பண்ணக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் நோண்டுறது தான். அப்படி இல்லைனா ஃபேஸ்புக். 2 விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று தான். ஏன்னா ஃபேஸ்புக்கோட வாட்ஸ்அப்பில் தான் இப்போ நிறைய பீப்புள் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்க. அதாவது டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களை எதெல்லாம் அதிகப்படியாக ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான். அப்போது நம்ம யூஸே பண்ணாத விஷயங்களை ஜோக் மூலமாகவோ ஸ்டோரி மூலமாகவோ கற்றுக்கிறத விட டெய்லி பார்க்கக்கூடிய விஷயங்கள், டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கு என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த வேர்ட்ஸ்க்கான தமிழ் மீனிங் என்ன, அது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், அது எப்படி நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களால் லேர்ன் பண்ண முடியுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான், பட் எக்ஸாக்டாக இது ஒர்க் அவுட் ஆகுமான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய எல்லா மெசேஜும் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ட்ரெண்டில் இருக்கும். இன்றைக்கி என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான நியூஸ் வருது, இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதால அந்த விஷயங்கள் சிலர் தமிழில் ஷேர் பண்ணுவாங்க, சிலர் இங்கிலீஷில் ஷேர் பண்ணுவாங்க, இன்னும் சிலர் தங்கிலீஷில் ஷேர் பண்ணிக்குவாங்க. ரைட். நாம் இங்கிலீஷ் மட்டும் பார்ப்போம், தங்கிலீஷும் வேணாம், ஓகேங்களா. அப்போது அந்த விஷயங்களை தமிழில் நீங்கள் ஈஸியாக எப்படி புரிஞ்சிக்கலாம், அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் எப்படி புரிஞ்சிக்கலாம், அது எப்படி நம்ம பேசுகிறோன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு மைண்ட்லேயும் இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ரைட். இது எப்படி நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முதல்ல மெசேஜை காமிச்சு அதுக்கான தமிழ் மீனிங் சொல்லிவிடும் உங்களுக்கு. ஓகே, அப்போ இந்த மெசேஜ் இதுதான், இதுக்கான தமிழ் மீனிங் இதுன்றது நீங்கள் புரிஞ்சிக்கணும். செகண்டு ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். இது வந்து ரீடிங் கிடையாது, ஸ்பீக்கிங். அந்த சென்டென்ஸை நீங்கள் பேசுனா எப்படி பேசுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவீங்க, கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங் டெஸ்ட். அது எப்படி நாம் பேசுகிறோம், படிக்கிறதுன்றது வேறு, பேசுகிறதுன்றது வேறு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜஸை பேசுகிற மாதிரி இருக்கணும். ரைட். நிறைய மெசேஜஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய மெசேஜஸ், தங்கிலீஷ் வேணாம், ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதையே கூட நான் லெசன்ஸாக ரெடி பண்ணுறேன். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை மாதிரி இருக்கிற பல பேருக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாமே என்னோடய யூடியூப் சேனலில் லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ வாட்ஸ்அப் மெசேஜஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இதுக்கப்புறம் லைன் பை லைனாக நான் ஆட் பண்ணிக்கிட்டே வர மாதிரி பார்த்துக்கிறேன். வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவே நீங்கள் கற்றுக்கிட்டா ஈஸியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை லைக் பண்ணுறதோ கமெண்ட் பண்ணுறதோ அது முக்கியம் கிடையாது, ஷேர் பண்ணுறீங்களா அதுதான் முக்கியம்.
நாம் எந்த வீடியோவை போட்டாலும் உடனே இந்த உலகம் அதை ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ட்விட்டர்லேயும் ஷேர் பண்ணணும். மொக்க வீடியோவாக இருந்தாலும் மக்களை ரீச் ஆகணும்.